ஸ்ரீ கர்க சம்ஹிதை பிருந்தாவன காண்டத்தின் 25ஆம் அத்தியாயம். ராச மண்டலத்தில் சிவனாரின் வடிவத்திலும் அசுரன் கோபியின் வடிவத்திலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டு துதிப்பதும் அவரது வரத்தால் பிருந்தாவனத்தில் நித்திய வசிப்பிடத்தை பெறுவதும். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, சிவபெருமான் முழு மனதுடன் அசுரனுடன் அங்கிருந்து புறப்பட்டார். அவர்கள் இருவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண பிரஜ மண்டலத்திற்கு சென்றனர். அங்குள்ள நிலம் தெய்வீக மரங்கள், கொடிகள், தோட்டங்கள் மற்றும் குடிசைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த தெய்வீக பாத்திரத்தை கண்டு அவர்கள் இருவரும் யமுனையின் கரைக்கு சென்றனர். அந்த நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த கோலோக சுந்தரியர்களான கோபியர்கள் கரங்களில் கரும்பு குச்சிகளுடன் அங்கே காவல் காத்து கொண்டிருந்தனர். அந்த வாயில் காவலர்கள் வழியில் நின்று அவர்களை ராச மண்டலத்திற்குள் நுழைவதை வலுக்கட்டாயமாக தடுத்தனர். அவர்கள் இருவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காணும் ஆசையுடன் இங்கு வந்துள்ளோம், மன்னர்களில் சிறந்தவரே என்று கூறினர். பின்னர் வாயில் காவலர்கள் வழியில் நின்றனர். இருவரிடமும் கூறினேன், வாயிற்காவலர்கள், பிராமணர்களே, நாங்கள் லட்சக்கணக்கான கோபிகை பெண்கள் பிருந்தாவனத்தை சுற்றி வளைத்து தொடர்ந்து ராசமண்டலத்தை பாதுகாத்து வருகிறோம். இந்த பணியில் எங்களை நியமித்தவர் ஷியாமசுந்தரரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இந்த தனிமையான ராச மண்டலத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மட்டுமே புருஷனாவார். கோபியர்களை தவிர வேறு யாரும் அந்த ஆண்மகனை தனிமையான இடத்திற்கு அவருடன் செல்ல இயலாது. முனிவரே, தாங்கள் இருவரும் அவரை காண விரும்பினால் இந்த மானசரோவரத்தில் நீராடுங்கள். அங்கு நீங்கள் விரைவில் கோபி வடிவத்தை அடைவீர்கள். பின்னர் நீங்கள் ராச மண்டலத்திற்குள் நுழையலாம். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், வாயிற்காவலர்களுக்கு இதுபோல இந்த கோரிக்கையின் பேரில் முனிவரும் சிவபெருமானும் மானசரோவரத்தில் நீராடி கோபி நிலையை அடைந்து திடீரென ராச மண்டலத்திற்கு சென்றனர். பொன் பதித்த தாமரை போன்ற நிலம் அந்த ராச மண்டலத்தின் அழகை அதிகரித்து கொண்டிருந்தது. அந்த அழகிய பகுதி கடம்ப மரங்களின் கொத்துக்களால் மூடப்பட்டிருந்தது. வசந்தமும் நில ஒளியும் அதை ஒளிரச் செய்திருந்தன. அனைத்து வகையான திறமையான அலங்காரங்களும் அங்கு காணப்பட்டன. யமுனை நதியின் ரத்தினம் பதித்த படிக்கட்டுகளும் செதில்களும் ராச மண்டலத்தை அழகுபடுத்தின. மயில்கள், அன்னங்கள், பருந்துகள் மற்றும் குயில்கள் அங்கு தங்கள் இனிமையான உரைகளை செய்தன. தேவி யமுனையின் நீரின் தொடுதலில் இருந்து பாயும் குளிர்ந்த காற்றிலிருந்து அசையும் மர இலைகளால் அந்த சிறந்த பகுதி பெரிதும் அழகுபடுத்தப்பட்டது. கூட்ட அரங்குகள் மற்றும் நெருக்கம், முற்றங்கள் மற்றும் தூண்களின் வரிசைகள், தெய்வீக பதாகைகள் மற்றும் தங்க கலசங்கள் அசைந்து வெள்ளை மற்றும் சிவப்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மலர் கோயில்கள், பறவைகள், தேனீக்கள் மற்றும் வாத்தியங்களின் இனிமையான ஒலிகளால் வியாபித்திருந்த ராச மண்டலத்தின் அழகு கண்கவர் 1000 இதழ்கள் கொண்ட தாமரைகளின் நறுமணத்தால் நிரம்பிய குளிர்ந்த மென்மையான மற்றும் மிகவும் பக்தியுள்ள காற்று எல்லா பக்கங்களிலிருந்தும் அந்த இடத்தை நறுமணமாக்கி கொண்டிருந்தது. ராசமண்டல தோட்டத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாமரை போன்ற நாயகியான ஹம்சகாமினி லட்சக்கணக்கான சந்திரன்களைப் போல பிரகாசிக்கும் தேவி ஸ்ரீ ராதையுடன் அலங்கரிக்கப்பட்டு அமர்ந்திருந்தார். ராசமண்டல வட்டத்திற்குள் பொன் ரத்தினங்களால் சூழப்பட்டிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருமையான அழகிய சிலையின் அழகு பல்லாயிரக்கணக்கான காமதேவர்களுக்கு சங்கடமாக இருந்தது. கரத்தினில் புல்லாங்குழல் மற்றும் கைத்தடியான கதையுடன் உடலில் மஞ்சள் நிற அங்கி அணிந்திருந்த அவர் மிகவும் அழகாக தெரிந்தார். அவரது மார்பில் உள்ள ஸ்ரீவத்ச சின்னம் கௌஸ்துப ரத்தினம் மற்றும் மாலையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவை முழங்கும் கணுக்கால், பைஜாப், கச்சை மற்றும் கைப்பட்டைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவர் கழுத்தணிகள், வளையல்கள் மற்றும் குழந்தையின் சூரியனைப் போல பிரகாசமான 2 காதணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார்.
பல்லாயிரக்கணக்கான சந்திரனின் பிரகாசம் அவருக்கு முன் மங்குவது போல் தோன்றியது. தலையில் மயில் கிரீடம் அணிந்திருந்த நந்த மகாராஜரின் மகனான நந்தகோப குமரன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இளம் பெண்களின் மனதை அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற்றும் தனது திறமையான பார்வையால் கவர்ந்தார். அரசனே, அசுரனும் சிவபெருமானும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தூரத்திலிருந்து கண்டதும் கரங்களை கூப்பினர். மன்னர்களில் சிறந்தவரே, அனைத்து அழகான கோபிகை பெண்களும் இதனை கண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் தலை வணங்கி மகிழ்ச்சியில் மூழ்கினர். இருவரும் கூறினார்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, மகாயோகி கிருஷ்ணரே, தேவாதி தேவரே, பிரபஞ்சத்தின் ஆண்டவரே, புண்டரீகாட்சனே, கோவிந்தரே, கருடவாகனரே, தங்களுக்கு வணக்கம். உங்களை வரவேற்கிறோம். ஜனார்த்தனரே, ஜெகநாதரே, பத்மநாபரே, திரிவிக்ரமரே, தாமோதரரே, ரிஷிகேசரே, வாசுதேவரே, தங்களுக்கு வணக்கம். தங்களை வரவேற்கிறோம். பகவானே, நீங்கள் மிகவும் பரிபூர்ண கடவுள். இந்த தினங்களில் பூமியில் கனமான சுமையை நீக்கி நீதிமான்களுக்கு நல்வாழ்வை வழங்க அவர் இங்கே நந்த பவனத்தில் தோன்றி தனது அனைத்து உலகங்களையும் முற்றிலுமாக காலி செய்துள்ளார். உண்மையில் நீங்கள் உயர்ந்தவர். அவதாரங்கள், பாகங்கள், பாசுரங்கள், கலைகள், ஆர்வம் மற்றும் முழுமை ஆகியவற்றின் அனைத்து குழுக்களுடனும் ஒன்றிணைந்து மிகவும் பரிபூர்ணமான கடவுள் முழு பிரபஞ்சத்தையும் பாதுகாத்து பிருந்தாவனத்தில் உள்ள அழகான ராச மண்டலத்தையும் அலங்கரிக்கிறார். கோலோகநாதரே, கிரிராஜரான கோவர்த்தனத்தின் பதியே, பகவானே, பிருந்தாவனத்தின் தலைவரே, தினசரி பொழுதுபோக்குகளை விரிவுபடுத்தும் ராதா வல்லபரே, பிரஜத்தின் அழகிகளின் வாக்கிலிருந்து அவரது புகழை கேட்கும் கோவிந்தரே, கோகுலபதியே, எல்லா வகையிலும் அழகான தோட்டங்கள் வளர்ச்சிக்காக பருவங்களின் அரசரே, வசந்த காலம் தாமே ஆவீர்கள். தேவி ராதையின் மார்பு மற்றும் கழுத்தை அலங்கரிக்க அவை இரத்தின கற்கள். அவர் ஸ்ரீ ராச மண்டலத்தின் பாதுகாவலர், பிரஜ மண்டலத்தின் அதிபதி மற்றும் பிரம்மாண்ட மண்டலத்தின் பூமியின் பாதுகாவலர். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பிறகு ஸ்ரீ ராதா வல்லப கிருஷ்ண பகவான் தன்னை கண்டு மகிழ்ச்சி அடைந்து மெதுவாக புன்னகைத்து மேகங்களின் இடியை போல ஆழமான குரலில் முனிவரிடமும் கூறினார். ஸ்ரீ பகவான் கூறலானார், நீங்கள் இருவரும் 60,000 தாம் பல வருடங்களாக எந்த தடையும் இல்லாமல் தவம் செய்து வந்தீர்கள். அதனால்தான் என் தரிசனத்தை பெற்றீர்கள். ஏழை, அமைதியானவர், எந்தவித விரோதமும் இல்லாதவர் என் நண்பர். எனவே நீங்கள் இருவரும் நீங்கள் விரும்பும் வரத்தை கேட்கலாம். சிவனும் அசுர பெண்ணும் கூறினார்கள், பூமியின் நாயகரே, பகவானே, தங்களுக்கு வணக்கங்கள். அன்பானவரே, தங்களுக்கு வணக்கம். உங்கள் இருவரின் தாமரை பாதங்களின் முன்னிலையில் நாங்கள் எப்போதும் பிருந்தாவனத்தில் வசிப்போமாக. உங்களது பாதங்களை தவிர வேறு எந்த வரத்தையும் நாங்கள் விரும்பவில்லை. எனவே உங்கள் இருவருக்கும் எங்கள் மரியாதைக்குரிய வணக்கங்கள். பகவான் ஸ்ரீஹரி மற்றும் தேவி ஸ்ரீ ராதை. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பிறகு இறைவன் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அவர்களின் வேண்டுகோளை அவர் நிறைவேற்றினார். அன்றிலிருந்து சிவனாரும் ஆசுரி முனிவரும் சிறந்த பிருந்தாவனத்தில் வசித்து வந்தனர். அவர்கள் வம்சீபடத்திற்கு அருகிலுள்ள ராச மண்டலத்தால் அலங்கரிக்கப்பட்ட காளிந்தி நதிக்கரையில் உள்ள தோட்டத்திற்கு அருகில் வசிக்க தொடங்கினர். அதன் பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது ராசலீலையை பத்மகர் காட்டில் கோபிகை பெண்களுடன் தொடங்கினார். அங்கு தாமரை மலர்களின் நறுமணமிக்க மகரந்தங்கள் பறந்து கொண்டிருந்தன. வண்டுகள் சுற்றி கொண்டிருந்தன. மிதிலேஸ்வரரே, மிதிலையின் பகவானே, தலைவரே, அந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரவை 6 மாதங்களுக்கு நீடிக்க செய்தார். ஆனால் அந்த ராசலீலையில் பங்கேற்று கோபிகை பெண்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த அந்த இரவு ஒரு கணம் போல கழிந்தது. அரசரே, அவர்களின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறின. சூரிய உதய நேரத்தில் அனைத்து பிரஜவாசிகளான அழகிகளும் குழுக்களாக தங்கள் இல்லங்களுக்கு திரும்பினர். ஸ்ரீ நந்தனந்தனரின் ஆலயத்திற்கு சென்றனர்.
தேவி ஸ்ரீ விஷபானு நந்தினியான தேவி ராதை உடனடியாக விஷபானுபுரத்தை இப்போது பர்சானா என்று அழைக்கப்படும் இடத்தை அடைந்தார். இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரரின் இந்த அழகான ராசோபாக்யானம் விவரிக்கப்பட்டது. இது அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது, புண்ணியத்தை தருகிறது, ஆசைகளை நிறைவேற்றுகிறது, மேலும் மங்களத்தின் இருப்பிடமாகும். இது சாதாரண மக்களுக்கு தர்மம், அர்த்தம் மற்றும் காமத்தை வழங்குகிறது மற்றும் முக்தியை நாடுபவர்களுக்கு முக்தியை வழங்குகிறது. அரசரே, இந்த கதையை நான் தங்களுக்கு கூறினேன். நீங்கள் இன்னும் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் 25ஆம் அத்தியாயமான பிருந்தாவன காண்டத்தில் உள்ள ராசோபாக்யானம் என்றழைக்கப்படும் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.